Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் சர்க்கியூட்ஸ் அதாவது E3302ல் நவம்பர் டிசம்பர் 2024 கேட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது தேர்ட் ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். Simplify the expression Z is equal to A into B dash plus AB into A dash C dash the whole dash. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஏ டேஷ் சி டேஷுக்கு மட்டும்தான் பவர் வந்து டேஷ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி டேஷ் ப்ளஸ் ஏபி இன்ட்டு ஏ டேஷ் சி டேஷ் த ஹோல் டேஷ். அதாவது இந்த டேஷ் வந்து எதுக்கு மட்டும்னா இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்குது இல்லைங்களா, இதுக்கு மட்டும்தான் இந்த டேஷ். இப்போ இந்த டேஷை நான் எப்படி எழுதலான்னா ஏ டேஷ்னு சொன்னாலையும் சரி ஏ பார்னு சொன்னாலையும் சரி ரெண்டுமே ஒன்று தான். நம்மளோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேஷை வந்து பார்னு எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஏ டேஷ் சி டேஷ் த ஹோல் டேஷ் இதை ஃபஸ்ட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். ஏ டேஷ் சி டேஷ் த ஹோல் டேஷை நான் எப்படி எழுதலாம், ஏ பார் இன்ட்டு இந்த டாட் இருக்கு இல்லையா, அப்படின்னா டாட் மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா டாட்னு அர்த்தம். சி பார் த ஹோல் டேஷ்க்கு வந்து ஹோல் பார்னு போட்டேன். இப்போ இது ஈஸியாக எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணலான்னா எப்போவுமே இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருக்கும்போது டாட் அப்படின்னு எடுக்கும்போது காம்ப்ளிமெண்ட்டுக்கு ப்ளஸ்ஸுனோ ப்ளஸ்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா டாட்னு வரும். இப்போ இந்த ஹோல் டாட்டை இந்த பாரை வந்து நான் வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பார் இதுக்கு வந்துடும், இந்த பார் வந்து டாட்டுக்கும் இந்த பார் வந்து சிக்கும் வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ ஆல்ரெடி ஒரு பார் இருக்குது, இங்கே மேலே இருக்கிற ஒரு பார் வந்துடும். இந்த டாட்டை நான் வந்து காம்ப்ளிமெண்ட் போட்டேன்னா என்னாகும், ப்ளஸ்ன்னு வந்துடும்னு சொன்னேன். சிக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பார் இருக்குது, அதோட காம்ப்ளிமெண்ட் பார். இப்போ ஏ பார் த ஹோல் பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏன்னு தான் அர்த்தம். இந்த பாரும் கேன்சல் ஆகிடும். அதே போல் தான் சிக்கு டபுள் பார் இருக்கும்போது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா சி மட்டும்தான் வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ ப்ளஸ் சி, அதாவது ஏ டேஷ் சி டேஷ் த ஹோல் டேஷை என்னென்னு எழுதியிருக்கோம், சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம், ஏ ப்ளஸ் சி அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ இந்த இடத்த நான் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன், ஏ ப்ளஸ் சி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள், ஏ பி டேஷ் ப்ளஸ் ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏசி. இப்போ இந்த டேர்ம் அப்படியே இதோட மல்டிப்ளை பண்ணலாமா, இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன், ஏபி இன்ட்டு ஏ. அப்போ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு பின்னு வருமா, அதுக்கப்புறம் இதோட இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி. ஓகே, ஸோ இப்போ இந்த முடிஞ்சிடுச்சு. ஏ டாட் ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ தான். அப்போ இது வந்து ஒரே ஒரு ஏவை தான் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த இருக்கிற ஏபிசி அப்படி எடுத்துக்கிறேன். அப்போ ஏ பி டேஷ் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் ஏபிசி அப்படின்னு வருது. இப்போ இந்த செகண்ட் டேர்மு தேர்ட் டேர்ம்லேருந்து ஏபியை நான் காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் என்ன, 1 ப்ளஸ் சி. 1 ப்ளஸ் சியை எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அந்த ஃபார்மெட் படி நான் இதை என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், 1 ஏபி இன்ட்டு எனிதிங் 1 தான் வரும். அப்போ ஏபி டேஷ் ப்ளஸ் ஏபி இன்ட்டு 1 ஏபி. இப்போ அகெயின் இதில் எது காமன் எடுக்கிறேன்னா ஏ வந்து காமன் எடுக்கிறேன். அப்போ ரிமைனிங் இருக்கிறது பி டேஷ் ப்ளஸ் பி. பி டேஷ் ப்ளஸ் பி அப்படின்றது என்னென்னா 1. அப்போ ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வரும். அப்போ இதை நான் என்னென்னு சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம், ஃபைனலாக இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ பி டேஷ் ப்ளஸ் ஏபி இன்ட்டு ஏ டேஷ் சி டேஷ் த ஹோல் டேஷை என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம், ஏ அப்படின்னு சிம்ப்ளிஃபை பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான்.